கிருஷ்ணநகர் நாட்டு இளவரசி சோனாவும் சந்தநகர் நாட்டு இளவரசன் உதயவர்மன் திருமணம் ஏற்பாடு செய்யப்படும் போது இளவரசி சோனா உதயவர்மனை திருமணம் செய்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட கேட்டுதான். அதுக்கு விக்ரமாதித்தன் சொன்ன பதிலை இந்த கதையில் நாம் பார்க்கலாமா? விரிவா வாங்க குட்டீஸ், கதைக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ரோஷினி. வெல்கம் டு ரேச்சோஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ். விசித்திரமான விக்ரமாதித்தன் கதைகள். கத்தியை சுழற்றிய இளவரசி, புத்தியை சுழற்றிய இளவரசன். வேதாளத்தை தன் முதுகலை சுமந்துக்கிட்டு அடர்ந்த காட்டு வழியில் நடந்து போய்கிட்டு இருந்த விக்ரமாதித்தன் கிட்ட அந்த வேதாளம் தான் ஒரு கதை சொல்ல போகிறதாகவும் அதுக்கான சரியான பதிலை சொல்லணும் அப்படின்னும் கதை சொல்ல ஆரம்பிச்சதான். ஒரு சமயம் கிருஷ்ணநகர் அப்படிங்கிற நாட்டை ராஜேந்திரா அப்படிங்கிற மன்னர் ஆண்டு வந்தாராம். வீரத்திலும் கொடை பண்புகள்லையும் சிறந்தவனான அந்த மன்னன் ஆட்சியில் மக்கள் எல்லோரும் இன்பமாக வாழ்ந்தாங்களாம். அந்த மன்னனுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்துதான். அந்த குழந்தைக்கு சோனான்னு பெயர் வச்சு வளர்த்துக்கிட்டு வந்தாங்களாம். தனக்கு ஆண் வாரிசு இல்லாததுனால தன் மகள் சோனாவுக்கு ஆண்கள் பயிலும் போர்க்கலைகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நல்லா பயிற்சி கொடுத்து வளர்த்துட்டு வந்தாங்களாம். ஒரு சிறந்த வீர மங்கையாக்குனாராம் ராஜேந்திரா மன்னர். சோனாவும் பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு அதில் தன்னுடன் போட்டியிட்ட பல ஆண் வீரர்களையே தோற்கடிச்சு புகழ்பெற்ற இளவரசியாக விளங்கினாலாம். சோனாவுக்கு திருமண வயசு நெருங்கினதும் அவளுக்கு திருமணம் செய்விக்க ஏற்ற இளவரசனை தேடிக்கிட்டு இருந்தாரா ராஜேந்திரா. இதை அறிந்த சோனா தான் திருமணம் செஞ்சு கொள்ள போறவங்க இளவரசன் தன்னை வீரக்கலை போட்டிகளில் வென்றால் மட்டுமே தான் அந்த இளவரசனை திருமணம் செஞ்சு கொள்வேன் அப்படின்னு நிபந்தனை விதித்தாலாம். இதை கேட்ட ராஜேந்திரா தன் மந்திரிகளோட ஆலோசித்து சோனா சொன்னபடி வீரக்கலை போட்டிகளை ஏற்பாடு செஞ்சு அதில் அனைத்து நாட்டு இளவரசர்களும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பும் விடுத்தாராம். இந்த வீரக்கலை போட்டிகளில் கலந்து கொண்ட எல்லா நாட்டு இளவரசர்களுடனும் சண்டையிட்டு அவர்களை தோற்கடித்தாளா சோனா. அப்போ அந்த போட்டியை காணும் கூட்டத்தில் மக்களோட மக்களா சோனா சண்டையிடுறத உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தாராம் சந்தநகர் நாட்டு இளவரசர் உதயவர்மன். தினமும் நடக்கும் போட்டிகளில் சோனா பிற நாட்டு இளவரசர்களோட சண்டையிடும் போது அவள் கையாளும் சண்டை நுணுக்கத்தை நுட்பமாக கவனிச்சுக்கிட்டு வந்தாராம். ஒரு சமயம் வேறொரு நாட்டு இளவரசனுக்கு எதிராக சோனா கையாண்ட சண்டை நுணுக்கத்தை தன்னையும் அறியாம சத்தமா கத்தி சோனாவை பாராட்டினாராம் உதயவர்மன். தன் சண்டை நுணுக்கத்தை பாராட்டுபவர் நிச்சயமா சாதாரண மனிதனாக இருக்க முடியாது அப்படின்னு எண்ணி தன்னை பாராட்டியவர் யாருன்னு அந்த கூட்டத்தில் தேடினாலாம் சோனா. ஆனால் அவளால் அந்த குரலுக்குரிய மனிதனை கண்டுபிடிக்கவே முடியலையா. இப்போ சந்தநகர் இளவரசனாகிய உதயவர்மன் சோனாவோட சண்டையிடும் முறை வந்துதான். ரெண்டு பேரும் வீரக்கலை போட்டி நடக்கும் மைதானத்துக்கு சண்டையிட துவங்கினாங்களாம். இந்த முறை சோனா என்னதான் கடினமாக முயன்றாலும் மற்ற நாட்டு இளவரசர்களை சுலபமாக தோற்கடித்தது போல உதயவர்மனை தோற்கடிக்க முடியாமல் திணறினாலாம். சீக்கிரத்திலேயே அந்த போட்டியில் உதயவர்மன் கிட்ட தோற்று போனாலாம் சோனா. அப்போது முந்தைய ஒரு போட்டியின் போது தன் சண்டை நுணுக்கத்தை பாராட்டிய மனிதன் உதயவர்மனாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் அவளுக்கு எழுந்துதான். அந்த எண்ணத்துடனேயே தன் தந்தையாகிய அரசன் ராஜேந்திராவிடம் சென்றாளாம். தான் யார் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக மன்னர் குடும்பம் இருக்கும் மேடைக்கு போனாராம் உதயவர்மன். அப்போ நீங்க தானே மற்றொரு நாள் நான் சண்டையிடுற நுணுக்கத்தை மக்கள் கூட்டத்திலிருந்து பாராட்டினது அப்படின்னு தனது சந்தேகத்தை பற்றி கேட்டாளா சோனா. அது நானே தான் அப்படின்னு உதயவர்மனும் உண்மையை ஒத்துக்கிட்டாரா. அப்போ சோனா தான் உதயவர்மன் கிட்ட போட்டியில் தோற்றதை ஏற்றுக்கிறதாகவும் ஆனால் தன்னால் உதயவர்மனை திருமணம் செஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னும் அதற்கான காரணத்தை உதயவர்மனே யோசித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னும் சொல்லிட்டாலாம். அதை கேட்டு கொஞ்ச நேரம் உதயவர்மன் சோனா சொல்றதுல நியாயம் இருக்கிறதா சொல்லி அங்கிருந்து விடை பெற்றாராம். உதயவர்மன் போட்டியில் வெற்றி பெற்றும் சோனா திருமணம் செய்து கொள்ள மறுப்பது ஏன்? அதை உதயவர்மனும் ஒப்புக்கொண்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு வேதாளம் கேட்டுதான்.
அதுக்கு விக்ரமாதித்தன் சொன்னாரா, உதயவர்மன் மற்ற நாட்டு இளவரசர்களைப் போல எடுத்த உடனே சோனாவுடன் போட்டியிடாமல் ஒரு மாணவன் தன் குருவிடம் அவர் செய்து காட்டும் வித்தைகளையும் முதலில் பார்த்து கற்றுக்கொள்வதைப் போல சோனாவின் சண்டை நுணுக்கத்தை கவனித்து அதற்கான மாற்று நுணுக்கத்தை அவளிடமே கற்றுக்கொண்டார். எனவே சோனா உதயவர்மனுக்கு மானசீக குருவாக கருதப்பட இடம் உண்டு. குரு சிஷ்ய உறவென்பது ஒரு புனிதமான பந்தம். எனவே இருவரும் திருமணம் செய்து கொள்ளும் போது அந்த புனித பந்தம் கலங்கப்படும் என்று இருவரும் கருதியதால் இருவரும் பிரிந்தனர். இதில் இருவரின் நிலைப்பாடும் சரியே அப்படின்னு விக்ரமாதித்தன் பதில் சொன்னாராம். என்ன குழந்தைங்களா, கதை பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.